தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே அவர் தோற்றுப்போனார். 4 தொகுதிகளில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 230 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கருணாநிதி முதலமைச்சரானார். கருணாநிதி முதலமைச்சரான பின்பு செல்வி ஜெயலலிதா மீது வழக்குகள் பதிவு செய்தார். செல்வி ஜெயலலிதாவை சிறையில் அடைத்தார். சிறையிலிருந்து விடுதலையான ஜெயலலிதா திமுகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்தார். மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, சுப்பிரமணியசாமி தலைமையிலான ஜனதா கட்சி, தமிழக ராஜீவ் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணி அமைத்தார். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா ஆதரவுடன் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார். வாஜ்பாய் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதாவது, மாநில அரசு, திமுக அரசு போட்டிருந்த வழக்குகளை வாபஸ் பெற வைப்பதாக கூறினார். மேலும் மத்திய அரசு போட்டிருந்த வழக்குகளையும் வாபஸ் பெறப்போவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். சொன்னபடி வாஜ்பாய் நடந்து கொள்ளவில்லை. செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வாஜ்பாய் செயல்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா 13 மாதங்களே ஆட்சி செய்த வாஜ்பாய் அரசை கவிழ்க்க முடிவு செய்தார். தன்னுடைய அமைச்சர்களை வாஜ்பாய் அரசிலிருந்து ராஜினாமா செய்ய சொன்னார். அடுத்தபடியாக இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். வாஜ்பாய் அரசாங்கம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. 1999ஆம் ஆண்டு இது நடைபெற்றது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து செல்வி ஜெயலலிதா வாஜ்பாய் பிரதமராக உதவி செய்தார். வாஜ்பாய் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் 13 மாதத்தில் செல்வி ஜெயலலிதா பிரதமர் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தார். இது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.